கூறிக்கொண்டு புனித மங்கலமாம் புளியமங்கல ஊராட்சியில் வருடந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கிராம சபை கூட்டத்தினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நம் கிராம ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கும், மேலும் ஒன்றிய குழு உறுப்பினர் மற்றும் துணைத் தலைவர் அவர்களுக்கும், மேலும் நம் ஊராட்சி வளர்ச்சிகளில் பெரும் பங்கு வகிக்கும் ஊராட்சி செயலர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அம்மையார் அவர்களுக்கும், மேலும் ஊராட்சி மன்ற தலைவர்கள், வாலிப உறுப்பினர்கள், மேலும் வார்டு உறுப்பினர்கள், வாலிப சகோதர சகோதரிகள், ஊராட்சி மன்ற பெரியோர்கள் யாவருக்கும் தனுவின் காவியத்தின் மேதின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உழைக்கும் நாளில் உழைக்கும் வர்க்கத்தின் உன்னத நாளா இம்மேதின நாளை பெருமை கொள்வோம். எமக்கு தொழில் கவிதை இந்நாட்டிற்கு உழைத்தல் இமை பொழுதும் சேராதிருத்தல் என்றார் மகாகவி பாரதி. உழைக்கும் தொழிலே நமக்கு தெய்வம், அந்த திறமைதான் நமக்கு செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி என்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். தொழிலாளர் தினமான இன்று நாட்டின் முதுகெலும்பான அவர்களை போற்றும் நாள். உடல் முழுக்க சகதிகள் பூசி உலகை மெலிரச் செய்தவன் அந்த தொழிலாளி. இச்சமூகத்திற்காக ஆகாரத்திற்காக அழுக்கை உண்டு தடாகத்தை சுத்தப்படுத்தும் மீனை போல் அழுக்காகியே அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்பவன் தொழிலாளி. அழுக்காகியே அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்பவன் தொழிலாளி. ஆம், அவர்களின் வியர்வை நாற்றம்தான் இந்நாடு மணக்கிறது. அவர்களின் வியர்வை நாற்றத்தால் தான் இந்நாடு மணக்கிறது. என் பார்வையில் தாயும் தொழிலாளியும் ஒன்றுதான். தாய் தன் இரத்தத்தை பாலாக்கிறாள், தொழிலாளியோ அதனை வியர்வையாக்குகிறான். தாய் குழந்தையை வளர்க்கிறாள், தொழிலாளியோ சமுதாயம் வளர்க்கிறார்கள். தாய் தன் இரத்தத்தை பாலாக்கிறாள், தொழிலாளியோ அதனை வியர்வையாக்குகிறான். தாய் குழந்தையை வளர்க்கிறார், தொழிலாளியோ அதனை சமுதாயம் வளர்க்கிறார்கள். உலக தொழிலாளர்கள் யாவரும் ஒன்று சேருங்கள் என்றார் காரல் மார்க்ஸ். இச்சமூகத்தின் பசி தீர்க்க தான் பட்டினி கிடந்து பயிர் வளர்க்கிறான் விவசாயி. நாம் வகை வகையாய் ஆடை உடுத்திட தன் வியர்வையால் நெய்கிறான் நெசவாளி. ஊரும் நகரமும் மணக்க தன் உடல் துர்நாற்றம் மறந்து தன் உடல் துர்நாற்றம் பொருட்படுத்தாது உழைத்து சுத்தப்படுத்துகிறான் சுகாதார தொழிலாளி. உழைத்து சுத்தப்படுத்துகிறான் சுகாதார தொழிலாளி. இன்னும் ஒன்றை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்கள் அப்போதெல்லாம் 14 மணி நேர வேலை வாய்ப்பு என்று இருந்தது. அதனை மாற்றி 8 மணி நேர வேலை வாய்ப்பாக அமைத்தவர் நம் பாபா சாஹேப் அண்ணல் அவர்கள். இன்னும் ஒன்றை கூறிக்கொள்கிறேன். உழைப்பவர் உரிமைகள் ஓங்கி ஒலிக்கட்டும், உழைப்பவர் உரிமைகள் ஓங்கி ஒலிக்கட்டும். அவர் தன் உடல் உறுதி போல் உள்ளம் உறுதியாகட்டும் என கூறி என் நாவின் வரிகளை கேட்டு நயமுடன் செவிசாய்த்துக் கொண்டிருந்த யாவருக்கும் மீண்டும் மேலின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.